தம்பிரின் குக்கீஸ் செய்ய போகிறோம். அதுவும் முட்டை சேர்க்காமல் எக்லெஸ்ஸாக செய்ய போகிறோம். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சராக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. நான் இதை கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹேண்ட் பீட்டரில் கூட இதை செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக ஐசிங் சீனி சலிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது உப்பு, ஒரு டீஸ்பூன் மாதிரி கொண்டன்ஸ் மில்க். இது இந்த குக்கீஸில் வந்துட்டு எக் எல்லோ சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலாக நான் இந்த கொண்டன்ஸ் மில்க் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இந்த பட்டர் சீனிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ மாவு சேர்த்துக்கலாம். மிச்ச மாவு இப்போ கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக இருக்கும். பஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறம் நம்ம இதை ஷேப் பண்ணிக்கலாம். மாவு இப்போ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். அந்த மாதிரி சைஸில். இதுக்கு நடுவில் இப்போ நம்ம கொஞ்சம் குழியாக செஞ்சுக்கலாம். நம்ம கையிலே, நம்ம தம்லே, அதான் தம்பிரின் குக்கீஸ். சைட்லலாம் கொஞ்சம் வெடிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க. நடுவில் இந்த குழி வந்துட்டு கொஞ்சம் அகலமாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஜாம் வச்சா அழகாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராக்ஸ்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அவனில் வச்சுக்கலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் வைக்க போகிறேன். 10 மினிட்ஸில் நம்ம இந்த ட்ரே வெளியாக்கிட்டு அப்புறமா அதில் ஜாம் வச்சுக்கலாம். அப்புறம் திருப்பி பேக் பண்ணணும். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நான் 10 நிமிஷம்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் இதை முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் பேக் பண்ணிக்கோங்க. நானும் 15 நிமிஷம் தான் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நடுவில் ஜாம் வச்சுக்கலாம். வேணும்னா இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எனக்கு 2 டைப்ஸ் ஜாம் எடுத்துருக்கேன். இது ஸ்ட்ராபெரி ஜாம். ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜாமை. அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இது ராஸ்பெரி. ரொம்ப ஓவர்ஃப்ளோ பண்ணுற மாதிரியும் ஜாம் வைக்காதீங்க. ஓரளவுக்கு வைங்க போதும். எல்லாத்துலேயும் ஜாம் வச்சாச்சு பாருங்கள். இதை மறுபடியும் நான் இன்னொரு 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்க போகிறேன். இதையே நடுவில் இந்த மாதிரி ஹாஃப் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வெளியே எடுத்துகிட்டு ஜாம் வைக்கிறோன்னா நீங்கள் ஆரம்பத்திலே வச்சிட்டிங்கன்னா அந்த ஜாம் வந்துட்டு அப்படியே சூவி ஆயிரும். அப்படியே கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால தான் இப்போ பாதியிலேருந்து நான் வைக்கிறேன். இது மறுபடியும் எடுத்து அவனில் வச்சுக்கலாம். 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். 160 டிகிரிஸ். நான் சொன்ன மாதிரி ஜாம் கூட வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ பண்ணிடுறேன் பாருங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி கரெக்டாக அழகாக இருக்கும். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அவன்லேருந்து எடுத்துட்டோன்னே கொஞ்சம் அந்த ஜாம்லாம் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆறிட்டோன்னே
அப்போ சரியாக வந்துடும். இது ராஸ்பெர்ரி ஜாம் இல்லை, ப்ளூபெர்ரி ஜாம் தான். நம்ம அதை சிலப்பாக சொல்லிட்டேன். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு எனக்கு ஒரு 36 பீசஸ் இந்த மாதிரி சைஸில் இது நான் மீடியம் சைஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு 36 குக்கீஸ் கிடச்சிது. நீங்கள் எப்படி எந்த சைஸில் செய்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டோ வந்துட்டு வெளியில் உள்ள இந்த டோ வந்துட்டு கொஞ்சம் கூட இனிக்கவே இல்லை. அது நான் ரொம்ப குறைவாக ஐசிங் சீனி போட்டிருந்தேன். ஒரே ஒரு டீஸ்பூன் கண்டென்ஸ் மில்க்கும் போட்டிருந்தேன். நீங்கள் அதே மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்துட்டு நடுவில் உள்ள அந்த ஜாம் மட்டும்தான். இந்த குக்கீஸை நீங்கள் ஸ்டோவ் பண்ணுறப்ப அதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி பஷ்மன் பேப்பர் போட்டுக்கோங்க. பஷ்மன் பேப்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஜாம் வந்துட்டு மேலே உள்ள பிஸ்கட்டில் ஒட்டாது. அப்போ தான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க.